ஹாய் யூஸ் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, மனசில் நினைச்சது சொல்கிறேன். அதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ கரண்ட்டை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், அது விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட். கேட்ஜெட்ஸ், அதாவது இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தும் சோஷியல் மீடியா, இதனால் இருக்கக்கூடிய தாக்கங்கள், எப்படி பயன்படுத்தணும், ஏற்பட்ட பிரச்சனைகள், அது ஒரு சின்ன அலைன்மெண்ட் பார்ப்போம். பெரிய சப்ஜெக்ட் உள்ள போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு சின்ன குழந்தை முதற்கொண்டு வயசான சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் நம்ம மொபைல் வேறு வழி இல்லை, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். யூடியூப், எஃபி, வாட்ஸ்அப், இன்ஸ்டா யூஸ் பண்ணுறோம். நம்ம அதில் நிறைய பெருமை நம்ம தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும். சின்ன குட்டி குழந்தை டக்கு டக்கு டக்குன்னு இப்படி இப்போ போடுவா. என் பெரியவர் பாருங்க, அவர் பாடு ஓரமாக உட்காந்து மொபைல் கொடுத்தா போதும் நோண்டிட்டு இருப்போம். இதெல்லாம் பெருமை. ஆனால் இதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம். என்ன காரணம்னா, இன்னைக்கு பாருங்க, பேப்பரை தந்தா, மீடியா பார்த்தா, சின்ன குழந்தை 10 வயசு குழந்தை சூசைட் பண்ணிக்குது, 12 வயசு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான், பப்ஜி கேம் ஆடிட்டு இருந்தா ஹார்ட் அட்டாக்ல செத்துறான், பப்ஜி கேம் ஆடி அம்மா திட்டதெல்லாம் இறந்துட்டாங்க. பெரியவங்க திடீர்னு பார்த்தா வந்து ஃபேமிலியில் திடீர்னு பார்த்தா நியூஸஸ் வரும். சூசைடல், மன அழுத்தம் காரணமாக பிரிவு, விவாகரத்து, இது எல்லாம் பார்த்தா ஒரு 80% காரணம் இந்த சோசியல் மீடியாவில் வருதுன்னு ஒரு உண்மை சுடுது நம்மளை. என்ன காரணம்னு பாருங்க. இப்போ யூஸ்வலாக இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெதர் இட் இஸ் எஃபியாக இருக்கட்டும், நார்மல் யூடியூப்பாக இருக்கட்டும், இதான் மற்றபடி இன்ஸ்டா, வாட் எவர் இட் இஸ், இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் இருக்குது. இதில் பேட்டர்ன் தான் இருக்குது. நீங்கள் பேட்டர்னை பாருங்கள். முக்கியமாக ஃபோமோ நீங்கள் போட்டு பாருங்கள். எஃப்ஓஎம்ஓ ஃபோமோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, இவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார். அது இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரஜினி படம் ஓடுமா, அஜித் படம் ஓடுமா, இல்லை தலை பெருசா, தளபதி பெருசா, அப்படின்னா அதுக்கு ஒரு 10 பேர். சரியா? இந்த மாதிரி வந்து எமோஷனலாக, மதம் சம்மந்தமா, ஜாதி சம்மந்தமா, அல்லது வந்து இன்னொரு பக்கம் ஒரு வன்முறையை பற்றி பேசுறது, அல்லது வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை உங்களை பேச வைக்கிறது மட்டும்தான் இந்த ஃபோமோட வேலை. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு தீர்மானிக்கிறது. இந்த அறிவுப்படுத்த சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணுங்கிறது சம் கார்பரேட் இஸ் டிசைடிங். அதை தான் பார்க்கணும், அதான் நீங்கள் செய்யணும், அதான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு நான் நாளைக்கு வந்து நான் ஒரு கடவுளை பற்றி நான் கும்பிடணும், இன்னைக்கு அவர் நல்லா இருக்கணும், நாளைக்கு அந்த பேரை சொல்ல முடியாது. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு தான் நான் சொல்லணும். ஸோ அதுதான் வந்து எழுதப்பட்டதுங்கிற மாதிரி அதுதான் ஃபோமோ. இது இல்லாமல் வந்து இன்னொரு விதம் என்னன்னா, டோபமைன் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டோபமைன் ரிசெப்டர்ஸ் சயின்ஸ்ல நிறைய தெரியும். டோபமைனுக்கு வந்து அது ஒரு சக்தி, ஒரு அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து டோபமைன் இஸ் நத்திங் பட் சர்ச்சிங், எனக்கு தேடுதல், மனுஷனுக்கு அந்த தேடுதல் உள்ளதான் டோபமைன். அது நிறைய விஷயங்கள் உண்டு. டோபமைன் வந்து டோப்புங்கிற பேர்லாம் வந்தது. ஆக்சுவலா டோப் இஸ் நத்திங் பட் நம்ம சொல்றோம் இல்லையா, பயன்படுத்தக்கூடாது, நம்ம போதை வசு கஞ்சா, அது மாதிரி. இது அந்த டோப்புக்கு பேர் டோபமைன். அதுல தான் வந்துச்சு, மறி வந்துச்சு சொல்லுவாங்க. இந்த டோபமைன் மதுவில் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல போதை. இந்த டோபமைன் வந்து மேல மேல சர்ச்சை உண்டாக்கும், ஒரு திருப்தியை உண்டாக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். இந்த டோபமைன் வந்து சோசியல் மீடியால பயன்படுத்தப்படுது. நீங்க ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்கும்போது அதுக்கு அடிக்ட் ஆகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மூவியா பாத்தீங்கன்னா அந்த மூவி மேல அடிக்ட் ஆகிறீங்க. அல்லது வந்து இன்னொரு விஷயம், ஒரு சமையல் குறிப்பு, ஒரு வாட் எவர் இட் இஸ், நல்லது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்றேன், இதோட மோசமானதெல்லாம் இருக்கு. ஸோ யூ ஆர் கெட்டிங் அடிக்ட் ஃபார் தட், ஒன்லி ஃபார் வாட்சிங், என்ன சொல்றது, ஃபில்ம் வீடியோஸ்னா அதுக்கு அடிக்ட் ஆயிடுறீங்க. வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த டோபமைன்ங்கிற வேர்டை இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அல்கோரிதம் ஃபில்டர். அல்கோரிதம் ஃபில்டர், என்னப்பா நான் இப்போதான் நினைச்ச மாதிரி எனக்கு ஏற்ற ஒரு நான் நினைச்சது வருதே, இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அல்கோரிதம் ஃபில்டர். நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ, நீங்கள் சர்ச் பண்ணுறது ஆல்ரெடி அவன் டிசைட் பண்ண, ஸோ இவருக்கு தான் விருப்பம்னு சொல்லிட்டு அந்த அல்கோரிதம் ஃபில்டரில் தட்டி உங்களுக்கு விருப்பமானதாக வந்துடுது. இது அல்கோரிதம் ஃபில்டர். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து இப்போ ஃபியூச்சரில் வரப்போகிறது ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு ஆல்ரெடி, இன்னும் அள்ளி தரப்போகுது. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், ஏன் பேசுகிறேன்னா, பயமாக இருக்கு. ஏன்னா வந்து நம்ம மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்திருக்கோம் இந்த சோசியல் மீடியா. ஊடகம்ங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். இதை வச்சு எவ்வளோ புரட்சிகள் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு, எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து பல விஷயங்கள் உலகம் பூரா போயிருக்கு. ஆனால் அந்த ஒரே விஷயம் இன்னைக்கு வந்து பல மணி நேரம் மனுஷன் அடிக்ட் ஆகி சிந்தனை சிதறடிச்சு இந்த மாதிரி டோபமைன், அல்கோரிதம் ஃபில்டர், ஃபோமோ இதெல்லாம் போட்டு உங்களை நகர விடாம அதில் கட்டி போட்டு, இந்த ஒரு மொபைல், ஒரு சின்ன ஒரு கேட்ஜெட்ல சின்ன குழந்தை இங்கே முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் நிப்பாட்டி, இது வந்து மனதளவில் உங்களை சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு. பாருங்க, எத்தனை டைவர்ஸ், எத்தனை சூசைடல், என்ன த்ரெட்டனிங், ட்ராப்பு, ஒரு மெசஞ்சர்ல எஃபியில் நீங்கள் நம்புறதுக்கு ஒரு தெரியாமல் யாரோ ஒருத்தர், ஒரு பொண்ணு, ஒரு கல்யாணம் ஆனவங்களுக்கோ ஆகாதவங்களுக்கோ சி சென்டிங் சம் இது
விஷ் பண்ணுறாரு, நம்பர் எடுத்து பேசுகிறாரு. சப்போஸ் இவங்க ஏதாவது இது வீடியோவில் பார்த்தது இவங்க ஏதாவது அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், உடனே அதை வச்சு வந்து ஒரு ட்ராப் பண்ணி மாற்றி இவங்களை போட்டு பண்ணுறது. இது மூலமாக வந்து எத்தனை பேர் குடும்பங்கள் இதாகிறது. குழந்தைகள் ஒரு இளம் அதாவது டீனேஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் முக்கியமாக அது வந்து பாதிக்கக்கூடியது பெண் குழந்தைகள். திருப்பி சொல்கிறேன், யுகந்தோறும் பெண்களின் கண்ணீரால் எழுதப்பட்டதான் வந்து நம்ம உலக வரலாறு. சரியா? நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த மொபைல் யூசேஜில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா அந்த மொபைலில் வந்து அந்த பொண்ணு குத்தாட்டம் போடுதே, நம்மளும் குத்தாட்டம் போடுவோமே. நான் ஆட்டம் போட வேண்டாம்னு சொல்ல, ஆட்டம் போடணும் விருப்பமாக இருக்குது, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பண்ணுங்க. ஏன்னா நடனம் உண்மையில் மிக அருமையான விஷயம். பட் இந்த பொண்ணு ஆடுதே அதுக்காக ஆடுறேன், அந்த பொண்ணு குடிக்குதே நான் குடிக்கிறேன், இந்த பொண்ணு ஃபில்த் லாங்குவேஜ் பேசி நானும் பேசுவேன். இதெல்லாம் கார்பரேட்டு மாதிரி ஒரு செட்டப். இது ஆக்சுவலாக வந்து அவங்க இதுக்காக தே ஆர் பெய்டு ஃபார் இட். இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு பொண்ணு குடிக்கணும், ஒரு பொண்ணு அசிங்கமாக பேசணும், ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடணும்னு பூத்தப்படுது. நான் உடனே கலாச்சார பாதுகாவலர் இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லலை, பண்ணுங்கன்னு சொல்லலை. உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு. பட் அவன் பண்ணா அவன் செஞ்சான், தட் இஸ் கால்ட் ஃபோமோ. ஃபோமோவில் மாட்டிக்காதீங்க. அவங்க பண்ணாங்க அதுக்காக பண்ணேன்னு செய்ய வேண்டாம். ஸோ ரெண்டாவது, இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதுக்கு சொல்யூஷன் ஒன்று தான். சொல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல டெஸ்ட் யுவர் செல்ஃப், ஆர் அடிக்ட் ஃபார் திட். இல்லைன்னா எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க? உங்களால் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. மொபைல் வந்து அந்த பட்டன் நம்ம லாக் பண்ணிருக்கோம்ல, லாக் பண்ணது எத்தனை எடுக்கிறோம் டக்குன்னு, இதை வாட்ச் பண்ணுங்க. அது இல்லாமல் வந்து ஓகே உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், அதிகபட்சம் இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலாக இருக்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் மொபைலோ அல்லது யூடியூப்போ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டா உங்களை விழுங்குனா அதுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? வெளிநாட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்ல, செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும்ல பட்டினி, அது மாதிரி வெளிநாட்டில் 99 days of freedom அதையும் போட்டு பாருங்க, இன்டர்நெட்ல வரும். 99 days of freedom from FB, ஃபேஸ்புக்கில் வந்து 99 நாள் வந்து விரதம் தொடாமல் இருக்கிறது அப்படின்னு. ஸோ வெளிநாட்டிலேயே ஆரம்பிக்கும் போது அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுங்க. எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னா, பதிவுங்கிறது எதனாலும் சொல்லலாம், எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ்க்காகவோ அல்லது எதுக்கோ. பட் ஐ நாட் மேக் திஸ் ஃபார் எனி கமர்ஷியல் பர்பஸ் ஆர் எனிதிங் அட் ஆல். இன்னைக்கு நான் போடுற பதிவு யாரோ ஒருத்தரோட உயிர் காப்பாற்றப்பட்டா, இந்த மாதிரி அடிக்ட் ஆகாம, இந்த மாதிரி ட்ராப்ல சிக்காம, இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா, அது எனக்கு 1 கோடிக்கு சமானம். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இந்த நான் பதிவிடுறேன். பி சென்சிபிள். என்ன காரணம்? உடனே வந்து ஐயோ இந்த பெருசுங்க சொல்ற மாதிரி இந்த மொபைலே வேஸ்ட், இந்த மொபைல் வந்த முன்னாடி எல்லாம் சீரழிஞ்சு போச்சுன்னா சொல்ல மாட்டேன். மொபைல் வந்த முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு. இன்னைக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். எப்படி யூஸ் பண்ணும் பாருங்க. உடனே வந்து சும்மா நம்ம ஒரு இன்டர்நெட் வந்து யாருனாலும் போடலாம். எப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 300-360 ரூபா இருந்த ஒரு சிக்கன் யாருனாலும் எடுத்து சாப்பிடலாங்கிற மாதிரி. இது எதுக்கு நான் கோட் பண்றேன்னா, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். 299 ரூபா இன்டர்நெட் வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த 299 ரூபா இன்டர்நெட் வச்சோம் வாங்கிட்டோம், அதை வந்து நம்ம வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீபெய்டில் நான் சொல்றது, பாட்டத்தில் இருக்கு முதற்கொண்டு மேலே வரைக்கும் நான் கொஞ்சம் இன்ஸ்டா பார்க்குறேன், டக்குன்னு நான் கொஞ்சம் வீடியோஸ் பார்க்குறேன், உங்களை திருப்பி புதைகுழிக்குள் தள்ளுது. ஃபோமோ, அல்கரிதம் ஃபில்டர், டோபமைன், ட்ராப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, சூசைட், டைவர்ஸ், எக்ஸ்ட்ரா. ஸோ பிவேர், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பதிவு உண்மையில் மக்களுக்கு நல்லபடியாக போய் சேர்ந்துங்கிறதுக்காக சேர்ந்த பதிவு. நம்ம கார்பரேட்டோட எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையாக வேண்டாம். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு சார் கமிங் February 15th டு செலிப்ரேட் ப்ளீஸ் கம் ஃபார் சோன். ஸோ நான் நேம் சொல்லலை, இந்த ஷாப்புக்கு வாங்க ஷர்ட் எடுக்கிறதுக்கு, க்ளோத்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ சொல்கிற மாதிரி நம்ம இந்த வயசில் நான் எதுக்கு, நம்ம வடிவில் சொல்கிற மாதிரி நடுகாட்ட நகைகடா சுடுகாட்டுக்கு போனதுங்கிற மாதிரி எனக்கு எதுக்கு தேவைங்கிற மாதிரி. இந்த கமர்ஷியல் உங்களை அந்த தூண்டுறது ஃபோமோ, திஸ் வில் கம் ஃபார் டீனேஜ்னு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி சென்சிபிள். ஹேவ் அ சொல்யூஷன். சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோலாக தூக்கி ஓரமாக வைங்க. சிம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய லெங்க்த்தான வீடியோ வருது. வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நான் அந்த ஃபோமோவில் சிக்கிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களோட இதில் தான் ஒரு பதில் கொடுத்தா திருப்பி நைட்டாக பதில் கொடுக்குறது. அதுக்கு நான் மோசம்னு சொல்லவில்லை, திருப்பி அவங்களோட சண்டை. இது ப்ரொஃபஷனலாக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நைட்டு வந்து திருப்பி உடனே எனக்கு எப்படா வரும், எப்படா அவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் நான் டிசைட் பண்ணேன், என்னென்னா வேர் இஸ் த ப்ராப்ளம். இந்த குரூப்பில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று போட்டால் தான் நமக்கு பிரச்சனையாக வருது. இன்னொரு ஃபோன் வாங்கினேன்,
அந்த குரூப் விட்டு போக மனசில் அந்த ஃபோனில் அந்த குரூப் ஆட் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மெயின் ஃபோனில் அதை நான் பார்க்குறதில்ல, இன்னொரு ஃபோனில் இருக்கிறத எப்போ எனக்கு ரொம்ப பொழுதே போகாமல் இருந்து நான் பார்க்குறணும், இட் மே பி 4 days 5 days 7 days ஈவன் 1 week கழிச்சு பார்ப்பேன். அது 200 300 500 மெசேஜோடு வந்துருக்கும். குப்பைகளை டெலிட் பண்ணிட்டு தேவையானது மட்டும் பார்க்குறேன். நவ் இட் இஸ் இன் மை கண்ட்ரோல். ஸோ என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணது நிறையா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் சென்சிபிளாக இருப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம், சேஃபாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம். தொழில்நுட்பம் அவசியம், பட் பி சென்சிபிள். இதுக்காக விலை மதிப்பில்லாத உயிரை என்ன நீங்கள் திருப்பி சொல்கிற மாதிரி திருப்பி எனக்கு என்ன கோவம், அந்த குழந்தைகளை அந்த என் பேர குழந்தை டக்கு 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 நீங்கள் அடிக்கிறது பேர் அது மொபைல் இல்லை, நீங்கள் அவங்க கையில் கொடுத்துருக்க விஷ பாம்பு. 5 வயசு 2 வயசு குழந்தை கையில் கொடுக்காதீங்க. மினிமம் 12 13 வரட்டும். ஒரு படம் பார்க்கறதுக்கே 13 மேலே சொல்கிறோம், 18க்கு மேலே சொல்கிறோம். நீங்கள் கொடுக்குறது ரொம்ப தப்பு. அதை சரி பண்ணுவோம். லெட் அஸ் ஹேவ் ஹெல்த் லைஃப், ஹெல்த் ஹேபிட்ஸ். புக் ரீச் பண்ணுவோம். அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் நிறையா இருக்குது. ஹெல்த் ஹேபிட்ஸ் இன்னொரு சப்ஜெக்டில், ஃபுட்டு, இந்த ஹேபிட்ஸ், இதை பற்றி அடுத்து வரேன். அது வரைக்கும் பாய்.